Hi friends, welcome back to our channel பசியும் ருசியும். இந்த வீடியோவில் ஹெல்தியான கோவக்காய் துவையல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கோவக்காயே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த துவையலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மண் கடாயில் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் தனியா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டா ஃப்ரை ஆன பிறகு 10 சிகப்பு மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சிகப்பு மிளகாய் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். நார்மலாக காரம் இருக்க மிளகாயாக இருந்தால் 6 மிளகாய் சேர்த்தா போதும். இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாம். அதே கடாயில் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறின பிறகு 100 கிராம் கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம இந்த மிளகா பருப்புலாம் வறுக்கும்போதே சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கோவக்காய்க்கு மட்டும் எவ்வளோ கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு தேவையான, அதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். இது மாதிரி மண் கடாயில் செய்யும்பொழுது குயிக்காக வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல கலர் மாறி பச்சை வாசனைலாம் போன பிறகு இதை ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆற வச்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா, உப்பு, புளி இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரஃபாக கிரைண்ட் பண்ண பிறகு இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே 4 பீஸ் தேங்காய் சேர்த்து இதை அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால மிக்ஸி ஜாரெலாம் கழுவி விட வேண்டாம், கையால் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லம் நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த துவையல் சுட சுட ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா ரைஸுக்கும், வெரைட்டி ரைஸுக்கும், எல்லா டிஃபனுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது அசத்தலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.